Hi, hello, welcome back to my channel Jungle Diaries Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பிளேஸ் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பெங்களூர்ல இருந்து 200 km டிராவல் பண்ணிட்டு போயிருந்தோம். நியர்பை ரெசார்ட்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டே நிறையவே இருக்கு. எல்லாமே ஃபாரஸ்ட் குள்ள தான் இருக்கும். நாங்க ஸ்டே பண்ண பிளேஸ் கண்ட்ரி கிளப் வைல்ட் லைஃப் ரெசார்ட். ஸோ சஃபாரி பாயிண்ட்டுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் தான். 10 to 15 மினிட்ஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். நாங்கள் 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி பேக்கேஜ் புக் பண்ணிட்டு போயிருந்தோம். அகாமடேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறப்போ ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ரூம்ஸ்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அஸ் யூஷுவல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியானால அனிமல்ஸ்லாம் ரெசார்ட்குள்ளே வந்துட்டு போகும். மான்லாம் இங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. தென் குழந்தைங்க விளையாடுறதுக்காக சின்னதாக பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவன் இண்டோர் கேம்ஸ் கூட இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஏரியா கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வால் டெக்கரேஷன் க்ரியேட்டிவாக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் டைனிங் ஏரியா கூட ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பஃபே தான், வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஃபுட்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அகாமடேஷன் ஃபுல்லாகவே பேக்கேஜில் வந்துடும் வித்தவுட் சஃபாரி. சப்போஸ் சஃபாரி போகணுன்னா நீங்கள் செக்இன் பண்ணுறப்பவே அவங்க ரிசப்ஷனில் கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தனியாக சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 சஃபாரி இருக்கும். ஈவினிங் அண்ட் ஏர்லி மார்னிங் இருக்கும். டிரைவர் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் டிரைவர் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக சஃபாரி பாயிண்ட் போயிட்டு தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நாங்கள் 2 days புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நாங்களே ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ போகிற வழியிலே நாங்கள் டஸ்கர் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டஸ்கர் ரொம்ப பக்கத்தில் பார்க்குறது. எங்கள் வண்டி ஏதாச்சும் பண்ணிடும் பயந்தேன். தேங்க் காட் எதுவுமே பண்ணலை. சப்போஸ் ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரைவ் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா ரெசார்ட்லேயே உங்களுக்கு பிக்கப் ட்ராப்புக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட் இருக்கும். நாங்கள் 2 நாள் சஃபாரியில் சம் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். மெயினாக டைகர் பார்த்தோம். தென் வைல்ட் டாக், எலிஃபண்ட், அப்புறம் டியர் அண்ட் பீகாக் பார்த்தோங்க. சஃபாரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங்காக மசினகுடி வரைக்கும் ஒரு ட்ரைவ் பண்ணி போயிட்டு வந்தோம். இது ஒரு 23 கிலோமீட்டர் இருக்கும். லைட்டாக ஒரு ரைட் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு ரெசார்ட்டுக்கு. தென் அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஹில் டெம்பிள் இருக்குது. கோபால்சாமி ஹில் டெம்பிள். ஆன் த வே டு பெங்களூர் தான் இது. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறப்போ கோயிலுக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் போன அன்றைக்கி கோகுலாஷ்டமி. ஸோ செம கூட்டம். லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டுலாம் போனோம். அங்கேருந்து பார்க்குறப்போ வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் பந்திப்பூர் சஃபாரிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகாமடேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து சிக்னல் மட்டும் தாங்க கிடைக்காது. அது ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் ரிசர்வ் ஏரியானால. ஸோ முன்னாடியே நீங்கள் மேப் போட்டு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ட்ராவல் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.